கேள்வி. கொசு தொல்லை நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். அது எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இந்த இத்துணூண்டு கொசுவ ஒழிக்க முடியல. இந்த கொசு விரட்டி நம்ம வீட்லயே தயாரிச்சு, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியுமா? அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? கொசுன்றது நம்மளை போல இயற்கை நம்மளை படைச்ச மாதிரி கொசுவையும் படைச்சிருக்கு. கொசு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீட் ஆகிடும். உங்களுக்கு மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் ப்ரீட் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பல சாதனங்கள்லாம் குட் நைட்டு அது இது கொசுவத்தி சுருள் என்னமோ வச்சுருக்காங்க. நிறைய பேர் எதுவுமே இல்லைன்னா இப்போ இந்த கொசு பேட் வந்துருச்சு, அதை வச்சு கொசுவெல்லாம் இது பண்ணுவாங்க. கொசு வலை போட்டு படுத்துக்கிறது உள்ள ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கை ரசாயனமாக இருந்தாலும் சரி, செயற்கை ரசாயனமாக இருந்தாலும் சரி, இந்த கொசு வலை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டை வச்சு 1-2 உள்ளே இருந்ததுன்னா அதை இது பண்ணிவிட்டு பேட்டில் சாவடிச்சுட்டு நீங்கள் கொசு வலை போட்டு தூங்குறது ஒரு பக்கம். கொசு நம்மளால் ஒழிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா நம்ம சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இல்லை. அதனால் கொசுனால் உங்களுக்கு தெரியும், மலேரியா, டெங்கு, சிக்கன் துனியா போல பல வியாதிகள் வருது கொசுனால். அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்வி நம்ம இன்னொரு இது பேசியிருக்கோம், அந்த ஐங்கூற்று எண்ணெய் விளக்குன்னு. அந்த ஐங்கூற்று எண்ணெய் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொசு அந்த வேப்பெண்ணெய் இது இருக்கிறதுனால அதில் அந்த கொசுவை அந்த விளக்கு எரியும் போது அதிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த அரோமாவில் அந்த கொசு அங்கே தங்காது அவ்வளோ. இன்னொன்று அந்த நொச்சி இலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நொச்சி செடி ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம் வீட்டில். சாயந்தரம் அதுக்கு வெயில் தேவை, அதை வெளியே வச்சுருக்கீங்க. சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு நீங்கள் அதை உள்ளே கொண்டாந்து வச்சிடலாம் உங்கள் பெட்ரூமில். அந்த செடி அந்த நொச்சி அந்த இலையினுடைய வாசம் ஒன்று இருக்குது, அதுக்கு கொசு வராது. அது ஒரு மிக எளிமையான முறை. இந்த குட் நைட் இந்த மாதிரி லிக்விட் வேப்பரைசர்ஸ் இதெல்லாம் இது கொசுவை சாவடிக்குதோ இல்லையோ, கொசுக்கு பாதகமாக இருக்குதோ இல்லையோ, நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய கேடை விளைவிக்கும். அது கண்டிப்பாக உறுதிங்க. அது நம்ம பண்ணவே கூடாது. கொசுவத்தி சொருள் அந்த கொசு ஊதுவத்திலாம் அதெல்லாம் கொளுத்தக்கூடாது. அதில் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும். அது அவ்வளோ டேஞ்சரஸ். அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. அதை தினசரி நம்ம பயன்படுத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம புரிஞ்சிக்க முடியாது, நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, உணர முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது உங்களுக்கு ஒரு சில வியாதிகளில் கொண்டு போய் விட்டுடும். அது உங்களுக்கு வராது. நீங்களே ஒரு லிக்விட் வேப்பரைசர் தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் கெமிக்கல் மார்க்கெட்டில் போய்ட்டு எத்திலின் கிளைக்கால் வாங்கி அந்த குட் நைட் அந்த கார்பன் ராடோட உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த கார்ட்ரிட்ஜ் பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் ஃப்ரீயானா ஏதோ லிக்விடும் இல்லாமல் அந்த இது கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதோட விலை. அதில் அந்த எத்தின் கிளைக்காலை போட்டுட்டு அந்த ஒரு பாட்டில் சைஸ்க்கு ஃபுல்லாக போட்டுட்டு 1 ml மின்ட் ஆயில் போடணும், ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு மஞ்சள் இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரில் ஆன்டி பாக்டீரியல் ஆகிடும். மின்ட் ஆயிலும் மஞ்சளும் சேர்ந்தால் கொசுவை விரட்டி விடும். இது நீங்களே தயாரிச்சுக்கலாம். நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என் வீட்டிலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக கொசு அந்த ஒரு 5:30-6 மணிக்கு அப்போ தான் உங்களுக்கு கிளம்பும். வீட்டுக்குள்ளே நிறைய வரும். ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த இருட்டான பகுதி, பீரோ பின்னால், கர்டன் பின்னாலெலாம் ஒளிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வரும். உங்களுக்கு வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய கொசுக்கள்லாம் அந்த 5:30க்கு மேலே தான் வரும். அப்போ நீங்கள் அந்த 5:30 to 7 o'clock உங்கள் ஜன்னல்கள் உங்கள் டோரெல்லாம் மூடி வச்சிங்கன்னா கொசு வீட்டுக்குள்ளே வர்றது குறைஞ்சிரும். 7-8 மணிக்கு மேலே கொசு வராது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஐங்கூட்டு எண்ணெயெல்லாம் நீங்கள் உங்கள் ரூமில் ஒரு சின்ன அகல் வச்சு ஏற்றி வச்சிங்கன்னா கொசுவை நீங்கள் போக்கிக்க முடியும். மற்றபடி நம்ம கொசுவோட வாழ்ந்து வந்திருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மனித குலம் இருக்கும் வரை கொசுவும் நம்ம கூடயே தான் இருக்கும். வணக்கம், நன்றி.